சி ஓட்டர் கருத்து கணிப்பு இதை எப்படி இல்ல அது ஒரு கருத்து திணிப்புனா தான் நான் பாக்குறேன். ஸ்டாலினுக்கு வந்து புகழ் மங்காம இருக்காரு, நல்ல இன்னும் ஆதரவோட இருக்காரு காணிக்கிற விதமா தான். அப்பவும் கூட 28 தான் வரும். டோட்டல் 100 வரணுமே, அது வரமாட்டாங்க. இப்ப மிச்சம் யாருக்கு போச்சுங்கிறது அந்த கேள்விக்கு அவங்ககிட்ட பதில் இல்லை. எடப்பாடி பழனிசாமியா இல்லைன்னா மற்ற எல்லா தலைவர்களுக்கு மேலும் ஊழல்ல இருந்து எல்லா புகாரும் இருக்கும். ஆனா வந்து செங்கோட்டையன் மேல இருக்காது. ஸ்டாலின் அவர் வந்து உதயநிதியை கொண்டு வந்தாச்சு. அதுக்கு அடுத்த லெவலுக்கு அவங்க போகிறதுக்கு ஆயத்தம் ஆயிட்டாங்க. அப்போ பின்னாடி இருக்கக்கூடியவங்க கட்சிக்கு வேண்டி உழைச்சவங்க இல்லைன்னா பின்னாடி இருக்கக்கூடியவங்க ஆட்சி இப்போ இருக்கிறதுனால இன்னும் 1 வருஷம் இருக்குது. இப்போ நம்ம ஏதாவது கொடி பிடிச்சோம்னா நம்மளை தூக்கி வெளியே போட்டுருவாங்க. ரோஜன் எல்லாம் பேர் வந்து 1 வருஷத்துக்கு கொஞ்சம் கொள்ளை அடிச்சுக்குவோம். இங்கே கனிமொழி வந்து எந்த நேரத்துலையும் வந்து ஏக்நாத் சிண்டையாக மாறலாம். அது சரியான சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கு. கருணாநிதிக்கு ஸ்டாலின் மட்டும்தான் பிறந்தாரா? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷாவை பார்த்துட்டு தான் வந்தார். அதுக்குள்ளால இங்கே நிறைய பேருக்கு ஜுரம் வந்துட்டு அதிமுக அணியில் ஜோசப் விஜய் அவர்கள் அந்த கட்சியை ஆரம்பிக்க காரணமே வந்து திமுக தான். இவங்க இறக்கி விட்டது தான் அவர் வந்திருக்காரு, களத்துக்கு வந்திருக்காரு. 2 காரணம் நான் சொல்லுவேன். ஒன்று வந்து அப்போ இழப்பு யாருக்கெல்லாம் இருக்கும்? திமுக அணிக்கு கடுமையான இழப்பு இருக்கும். 5% அளவுக்காவது அவங்களுக்கு டேமேஜ் இருக்கும். அப்போ 5% அந்த கூட்டணிக்கு ஓட்டு கீழே இறங்கிச்சுன்னா நிலைமை என்ன ஆகும்? ரியல் ஒன் நண்பர்கள் நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகருடன் பகிர்ந்து வரும் அரசியல் விமர்சகர் சின்னப்பா கணேசன் அவர்கள் நம்முடைய இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். இப்போ பாத்தீங்கன்னா இப்போ செங்கோட்டையன் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் ஏக்நாத் ஷிண்டே போல செங்கோட்டையன் அவர்கள் தமிழ்நாட்டில் வந்து ஏக்நாத் ஷிண்டே போல பாஜக பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போ செங்கோட்டையனுக்கு ஒய்பிரிவு பாதுகாப்பு டெல்லி கொடுக்க போறது. காரணம் என்ன அப்படின்னா டெல்லிக்கு போய் ஏற்கனவே பாஜக தலைவர்கள் சந்திச்சு வந்திருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு பேச்சு போய்கிட்டு இருக்கேன். இதை எப்படி பாக்குறீங்க? கனிமொழி வந்து திமுகவினுடைய சிண்டையா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த பக்கம் கேட்டால் அந்த பக்கம் சொல்றோம், வாய்ப்பு இருக்கு. அது வந்து ரொம்ப நாளாவே ஒரு இது புகஞ்சிக்கிட்டு தான் இருக்கு. அது அந்த பக்கம் இருக்கக்கூடியது. இந்த பக்கம் வந்து இது வந்து முதலாவது இது அமித்ஷா அவர்களோ இல்லைன்னா அண்ணாமலையோ போய் செங்கோட்டையனை பார்த்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லலை. அவர் வந்து மூத்த தலைவர்களெல்லாம் உள்ளே கொண்டு வரணும். அது அவர் மட்டும் சொல்லலை, இன்னும் ஒரு சில தலைவர்களும் வந்து எல்லா பன்னீர்செல்வம் தினகரன் எல்லாத்தையும் சேர்த்து கட்சியை பலப்படுத்துங்கிற நல்ல நோக்கத்தில் நல்ல எண்ணத்தில் தான் சொல்லியிருக்காங்க. செங்கோட்டையனுக்கு தகுதி இருக்குது. அவர் வந்து 1977 தொடர்ந்து எம்எல்ஏ இருக்கக்கூடிய ஆள், மூத்த ஆள் அவர் தான் இப்போ இருக்கக்கூடியதில். அப்போ அவருக்கு வந்து அதில் ஒரு அறிவுரை தானே அவர் சொல்கிறார். இன்னொன்று சொல்ல போனீங்கன்னா நீங்கள் எடப்பாடி பழனிசாமியா இல்லைன்னா மற்ற எல்லா தலைவர்களுக்கு மேலும் ஊழல்லேருந்து எல்லா புகாரும் இருக்கும். ஆனால் வந்து செங்கோட்டையன் மேலே இருக்காது. அவர் ஊழல் பண்ணிட்டாரு, இவ்வளோ கொள்ளையடிச்சிட்டாரு அப்படின்னா அவருக்கு மேலே எந்த கரை அந்த இது இல்லை, ஊழல் கரை இல்லை, குற்றச்சாட்டு இல்லை, கரெக்டான ஆளாக தான் இருக்குது, கெட்ட பேரும் இல்லை. கொங்கு மண்டலத்தில் நல்ல இவரை விட அவர் தான் மக்கள் மத்தியில் நல்ல பேரோடு இருக்கார் ஒரிஜினலாக. அப்போ இதெல்லாம் இருக்குது. அவர் ஒரு கருத்தை முன் வைக்கிறாரு. இவர் வந்து உடனே அவரை புறக்கணிக்கணும்னு நினைக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. அது இவருக்கு போராத நேரம். அதனால அவர் தனியாக ஒரு இதை உருவாக்குறாரு. இதை வந்து பாஜகக்காரங்க அரசியல் தானே பயன்படுத்த தானே செய்வாங்க. மகாராஷ்டிரா மாதிரியே தான் வரும். மகாராஷ்டிராவில் என்ன பண்ணாங்க? அதை உத்தவ் தாக்கரேக்கு எல்லா வசதியும் கொடுத்தாங்க. அவருக்கு வந்து பால் தாக்கரேவுடைய வாரிசுங்கிற அடிப்படையில் அவருக்கு எல்லாம் மரியாதை கொடுத்தாங்க. அவரை சிறப்பாக பண்ணாங்க, எல்லாம் செய்தாங்க, கூட்டணி வச்சாங்க. அவர் கம்மியான இடத்துல வெற்றி பெற்றிருக்காரு, பாஜக அதிகமான இடத்துல வந்திருக்கு. அப்போ முதலமைச்சர் பாஜக வேட்பாளர், துணை முதலமைச்சர் அவங்க அப்படின்னது லாஜிக்கு கரெக்டாக இருக்கும். ஆனால் அவர் என்ன பண்ணார்? காங்கிரஸ் எதிரணியில் போய் கூட்டணி வச்சார். முடிவு என்ன போச்சுன்னா கட்சி அவங்க கையில் இல்லை, அது சிண்டே கையில் வந்துட்டு. சிவசேனைங்கிற கட்சி பால் தாக்கரே உருவாக்கின கட்சி இப்போ சிண்டே கையில் இருக்குது, அவங்க கையில் இல்லை. அப்போ இதுதான் இங்கே நடக்கும். இதே மாதிரி ஒரு வாய்ப்பு எடப்பாடி பழனிசாமிக்கும் கொடுத்துட்டாங்க. 4 வருஷம் முதலமைச்சராகவும் வச்சுட்டாங்க. அந்த கட்சியை காப்பாற்றுங்கன்னு தானே சொல்கிறாங்க. நீங்கள் அந்த கட்சி உடையிறனால நன்மையாக இருக்குது பாஜகவுக்கு, கட்சியை காப்பாற்றினா நன்மையாக இருக்குது அதிமுகவுக்கு. கட்சி 2வது ஸ்ட்ராங் ஆயிரும்ல. அது தொண்டர்கள் வந்து இருக்காங்க, பழையபடி அதே தொண்டர்கள் அதில் ஒருங்கிணைஞ்சிட்டாங்க அப்படின்னா அது பலப்படுத்தணும். பலப்பட்டால் நல்லது அவங்களுக்கு தானே. பாஜகவுக்கு அதனால என்ன நன்மை? திமுகவை காலி பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும், திமுகவை ஓய்க்கிறதுக்கு இல்லைன்னா அதை ஆட்சியை விட்டு அப்புறப்படுத்துறதுக்கு வசதியாக இருக்குமே ஒழிய மறுபடியும் பாஜகவுக்கும் நன்மை இருக்க தான் செய்யும். அது வேற ஒரு கூட்டணி அமைச்சு பாஜக தலைமையிலான ஆட்சி இல்லை, பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டில் இருக்குன்னு அவங்கள சொல்ல முடியும், எண்ணிக்கையில் கொண்டு வர முடியும், பாஜகவும் வளர்ந்துருக்குன்னு காணிக்க முடியும். ஆனால் முழு பலன்னு இவங்க தானே அணிவிக்க போகிறாங்க. ஆனால் அப்படி இருந்து இவங்க அதை ஒத்துக்கலை அப்படின்னா அடுத்த ஆப்ஷன் தானே பிளான் பிக்கு போயிடுவாங்க. பிக்கு போனால் என்ன ஆகும்? செங்கோட்டையன் தலைமையில் இன்னொரு இது கட்சி 2 உடையும். மீண்டும் அதிமுக உடைந்தது அப்படின்னு போகிறோம். வரும்போது அதிமுகவினுடைய தொண்டர்கள் எல்லாருமே அந்த பக்கமாக சேரும்போது ஒருங்கிணைஞ்சிட்டாங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியினுடைய நிலைமை என்ன ஆகும்?
தெருவும் தென்னையுமாக போவார். இந்த வார்த்தையை நான் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கேன். அதை நோக்கி தான் அவருடைய பயணமும் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவருடைய போக்கு அப்படி இருக்குங்கிறதுனால நான் அந்த மாதிரி சொல்கிறேன். ஆனால் நிச்சயமாக வந்து செங்கோட்டையன் தலைமையில் வந்து இன்னொரு ஒரு பிளவுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. இப்போ செங்கோட்டையன் பின்னணியில வந்து அதிமுக எம்எல்ஏக்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்க நம்புறீங்களா? கண்டிப்பாக இருக்காங்க. ஆனால் எவ்வளவுன்னு நமக்கு தெரியாது. இன்னைக்கு உள்ள சூழ்நிலையிலே தெரியாது. அப்படியெல்லாம் இல்லாமல் இருந்தால் அவர் ஒரு முடிவு அப்படி 5 எம்எல்ஏ இருந்தாலும் எம்எல்ஏ தானே. 62 எம்எல்ஏ இவரு கையில் இருக்காங்க. அவங்க ஒரு 10 பேரோ 15 பேரோ கண்டிப்பாக அவரால், ஏன்னா மூத்த தலைவர், இந்த அதிருப்தி இவங்க கூட இனிமேல் எடப்பாடி பழனிசாமி கூட போனால் எதுவுமே நமக்கு எதிர்காலமே இல்லாமல் போயிருங்கிறனால தான் அவரை கட்டாயப்படுத்தி போய் பாஜக கூட்டணியில் சேருவோம்னு சொல்லி அவங்கெல்லாம் வற்புறுத்தினால தான் இவரே போகிறாரு. அந்த எம்எல்ஏக்கள் அந்த பக்கம் போயிடுவாங்கல்ல. இவர் முடியாதுன்னு சொல்லும்போது அது செங்கோட்டையன் பக்கம் போக மாட்டாங்கன்னு கிடையாதுல்ல. இதில் டிடிவி தினகரன் முக்கிய பங்கு எடுக்கிறார். முக்கிய பங்கு அவருக்கு செயலாற்றுறாரு. அவர் கான்டாக்டில் இருக்கார். நிறைய எம்எல்ஏக்கள்கிட்ட அவரே தொடர்பில் இருக்கார். அதே மாதிரி வந்து சசிகலா அந்த அம்மாவுக்கு மேலே பழைய எல்லாம் சின்ன, நீங்கள் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது வந்து அவங்கள போய் பார்க்கணுன்னா முதலாவது பார்த்ததே சின்னம்மாவை பார்த்துக்கிட்டு தானே போனாங்க. அது அப்போ எல்லா எம்எல்ஏக்களும் அது நிர்வாகிகளும் மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் அப்படி தானே பழக்கப்பட்டவங்க. எது எப்படியோ தொடர்பில் இருக்காங்க. இந்த பக்கம் போனால் நல்லது நடக்கும், எதிர்காலம் இருக்குது. எடப்பாடி பின்னாடி போனால் எதிர்காலம் இல்லைன்னு முடிவெடுக்கும் போது அந்த பக்கம் ஓடி போயிடுவாங்கல்ல. இவங்க இன்னும் கொள்கைக்கான ஆட்களோ இல்லைன்னா கொள்கைக்கான ஆளுன்னா இவங்க பின்னாடி எப்படி போவாங்க, அப்படி ஒரு கேள்வி வரும். நல்ல சந்தர்ப்பவாதிகளாக தான் எல்லாரும் அரசியல்வாதிகள் பெரும்பாலும் இருக்காங்க. அது அதிமுகவும் திமுகவுக்கும் 100% பொருந்தது. அதனால் கண்டிப்பாக வந்து நிறைய பேர் போவாங்கன்னு நான் நினைக்கிறேன். 20-25 பேராவது கண்டிப்பாக போயிடுவாங்க. இப்போ திமுகவில் வந்து கனிமொழி அவர்கள் வந்து ஏக்நாத் ஷிண்டே அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதற்கு ஏற்றாற் போல ராசா பாரதிய ஜனதா கட்சியுடைய எம்பி தேஜஸ்வி சூர்யா சந்திப்பு நடந்திருக்கு. இது ஒரு பக்கம் வந்து பாஜக பக்கத்திலையும் விமர்சனங்கள் இருந்தாலும் திமுக பக்கத்தில் பெரிய ஒரு சலசலப்பை திமுக எம்பிக்கள் மட்டத்தில் ஏற்படுத்தி இருக்கு. இந்த சந்திப்பை எப்படி எம்பிக்கள் மட்டத்தில் மட்டும் நான் நினைக்கல, திமுகவில் அடிமட்டத்தில் வரைக்கும் அந்த ஒரு இது அது உருவாகத்தான் செய்யுது. அவங்க சந்திச்சதே ஏதோ ஒரு நோக்கத்துக்காக சந்திச்ச மாதிரி தான் எனக்கு தெரியுது. அவருக்கு கல்யாணமாக இருக்கு, பொண்ணு வந்து தமிழ்நாட்டுக்காரங்க அப்படிங்கிறனால அவரை போய் சந்திச்சாங்கன்னு சொல்லலாம் வெளியே. ஆனால் அவங்க அது பாஜக தரப்பில் அது தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு கருத்து நிலவுது. ஆனாலும் அவங்க போய் பார்த்துருக்காங்க. ஒரு மூத்த அரசியல் எம்பி, ஒரு மூத்த எம்பி, பாராளுமன்றத்துக்கு பல வருஷமாக அவர் இருக்கக்கூடியவர், முன்னாள் அமைச்சராக இருந்தவர். அதனால தேஜஸ்வி சூர்யாவும் ஒரு இளம் தலைவர், அவரும் வந்து எம்பியாக இருக்கார். அந்த அடிப்படையில் அவங்க போய் ஒரு மரியாதை நிமித்தமாக போயிருக்கலாம், அப்படி கூட நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் உண்மையிலே அதுதானாங்கிறது தெரியல. ஏதோ ஒரு பின்புலத்தில் ஏதோ ஒன்று நடக்கும் அப்படின்னு தான் நானும் நம்புகிறேன். ஏதோ ஒரு ஒரு சின்ன நகர்வு இருக்குங்கிறது தான் புரிஞ்சிக்க முடியுது. இந்த பக்கம் இவங்களுக்கு நல்ல அதிருப்தி இருக்குல்ல. ஸ்டாலின் அவர் வந்து உதயநிதியை கொண்டு வந்து துணை முதலமைச்சரை வச்சாச்சு. அதுக்கு அடுத்த லெவலுக்கு அவங்க போகிறதுக்கு ஆயத்தம் ஆயிட்டாங்க. அப்போ பின்னாடி இருக்கக்கூடியவங்க, கட்சிக்கு வேண்டி உழைச்சவங்க, இல்லைன்னா பின்னாடி இருக்கக்கூடியவங்க, ஆட்சி இப்போ இருக்கிறதுனால இன்னும் 1 வருஷம் இருக்குது, இப்போ நம்ம ஏதாவது கொடி பிடிச்சோம்னா நம்மளை தூக்கி வெளியே போட்டுருவாங்க, பிரோஜனம் இல்லாமல் போயிடும். இந்த 1 வருஷத்துக்கு கொஞ்சம் கொள்ளை அடிச்சுக்குவோம். அதுக்கு பிறகு கொடி பிடிக்கலான்னு வெயிட் பண்ணக்கூடியவங்க எந்த நேரத்தில் என்னாலும் வெடிப்பாங்களா. அதனால தான் சொன்னேன், இவங்க கனிமொழி வந்து எந்த நேரத்துலையும் வந்து ஏக்நாத் ஷிண்டேயாக மாறலாம். அது சரியான சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கு. நீங்கள் கருணாநிதிக்கு ஸ்டாலின் மட்டும்தான் பிறந்தாரா? கனிமொழியும் தான் பிறந்திருக்காங்கல்ல. அந்த லாஜிக் படி யோசிப்போமே. கனிமொழி வந்து இன்னும் கொஞ்சம் கூட ஸ்டாலினை விட திறமையான ஆளு தானே. 1000 விமர்சனத்தை நான் வச்சிருக்கோம் சார். ஆனால் வந்து திறமை இல்லைன்னு எப்படி சொல்லுவீங்க? 2 பேரையும் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா திறமை தான். அப்போ உதயநிதியை விட பல மடங்கு திறமையான ஆளு தானே. உதயநிதிக்கு முன்னாடியே திமுகவில் அவங்க இருக்காங்களே. அப்போ இருந்து நிர்வாகியும் இருந்து நிறைய மக்கள் எல்லா மாவட்டத்திலும் அறிமுகமான ஆளாக திறமையான தானே இருக்காங்க. அப்போ நீங்கள் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்காம பழையபடி எனக்கு பின் என் மகன் தான் முதலமைச்சர்னு ஒரு காயை நகர்த்தி கொண்டு போகும்போது அதை எப்படி அந்த அம்மா ஏற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அவங்களும் கருணாநிதி பிறந்த ஆளு தானே. என்றைக்குமா ஏற்றுக்க மாட்டாங்க. நிச்சயம் அதை தான் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக இங்கே ஒரு ஷிண்டே வந்து கனிமொழி உருவாங்க. திமுகவில் சரியான சந்தர்ப்பத்தை பார்த்துருக்காங்க. இன்னொன்று, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷாவை பார்த்துட்டு தான் வந்தார். அதுக்குள்ளால இங்கே நிறைய பேருக்கு ஜுரம் வந்துட்டு அதிமுக அணியில் அவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து ஆஹா என்னமோ இங்கே இருந்தால் என்ன ஆக போகுதோ, ஏன்னா அந்த கூட்டணி வலுவாயிட்டா கண்டிப்பாக திமுக அணி தோற்று போயிடுங்கிற மாதிரி அவங்களுக்கு தெரியும். அதோட கெட்ட பேர், வேறு என்ன கெட்ட பேர் அந்த அளவுக்கு இருக்குது. மக்கள் வந்து அந்த பக்கம் தான் என்னமோ சாய்வாங்க. கிட்டத்தட்ட அந்த கூட்டணி வலுவாயிட்டா தேமுதிகவும் உள்ளே வந்துடும்போது அது ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிரும். அப்போ கண்டிப்பாக இந்த கூட்டணி அது வீழ்த்திடும். 2021 அந்த மாதிரி இந்த தினகரன் மட்டும் உள்ளே இருந்தாலே திமுக அணி வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதுதான் ஒரிஜினல் அரித்மெட்டிக். அன்னைக்கு வந்து ஸ்டாலின் எப்படி ஆட்சி செய்ய போகிறாருன்னு யாருக்கும் தெரியாது. ஒரு வாய்ப்பு அவருக்கும் கொடுப்போமே. எடப்பாடி 4 வருஷம் முதலமைச்சராக இருந்துட்டார், வேற ஆள் இல்லை, எதிரணியில் நிற்கிறவருக்கு இவருக்கும் ஒரு வாய்ப்பு தான் கொடுப்பேன். ஒரு 10 வருஷம் திமுகவுக்கு வாய்ப்பும் கொடுக்கல. இவர் வந்தால் ஏதாவது நல்லது செய்ய மாட்டாருன்னு நம்பினாங்க, அப்படி கொடுத்தாங்க. இப்போ அவர் எதுவுமே நல்லது செய்யலைங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க. கண்டிப்பாக வந்து இந்த சூழ்நிலையில் எப்படி வர முடியாது. கூட்டணியும் வந்து எதிரணி வந்து கூட்டணி பலவீனப்பட்ட கூட்டணி 4-3 பிரிஞ்சு நிற்கிதுங்கிறது தான் ஆளுங்கட்சி கூட்டணிக்கு சாதகம், திமுக கூட்டணிக்கு. அதுவும் இப்போ ஒன்று சேர்ந்துட்டு அப்படிங்கும்போது
ஒன்றும் இல்லாமல் போயிடும். இன்னொரு வேலையும் பார்த்து வச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, திமுகவினுடைய பி டீம் தான் விஜய். ஜோசப் விஜய் அவர்கள் அந்த கட்சியை ஆரம்பிக்க காரணமே வந்து திமுக தான். இவங்க இறக்கி விட்டது தான் அவர் வந்திருக்காரு, களத்துக்கு வந்திருக்காரு. 2 காரணம் நான் சொல்லுவேன். ஒன்று வந்து அவர் உண்மையிலே அரசியலுக்கு வரணும், அதுதான் அவருடைய இது. சுயமாக தான் அவர் வந்தார், திமுகவுக்கு பின்புலத்தில் இருந்தால் இயக்கலை. அவர் தானாகத்தான் அரசியலுக்கு வந்தார்னா வரக்கூடிய நேரம் இது இல்லை, 2021 வந்திருப்பார். ஏன்னா ஜெயலலிதாவும் இல்லை, கருணாநிதியும் இல்லை, 2 பேரும் இல்லாத நேரத்தில் ஒரு தேர்தல் நடக்குது. இவர் அதுக்கு முன்னாடியே அரசியலுக்கு வரணுங்கிறத வச்சு தலைவா படத்துலேருந்து நிறைய விஷயங்கள் எல்லாம் சொல்ல ஆரம்பித்து, நான் வந்து அரசியலுக்கு வருவேங்கிறத ரசிகர்களுக்கு நம்ப வச்சாச்சு, மக்களுக்கும் வந்து கொண்டு போய் சேர்த்துட்டார். அப்படி இருக்கும்போது அதுதானே நல்ல களம். அந்த நேரத்தில் ஒரு களத்தில் இறங்கி விளையாடி இருக்கலாம். ஏன்னா ஒரு கமலஹாசன் உள்ள அரசியலுக்கு வந்துட்டார். அப்போ வரும்போது இவரும் இறங்கி, அவரை விட இவரு கண்டிப்பாக வாய்ப்பு கூடுதல் தானே, இறங்கி ஒரு விளையாடி இருக்கலாம்ல. ஏன்னா அந்த நேரத்தில் இறங்கி இருந்தாங்கன்னா திமுக தோற்று போயிடும், திமுகவுக்கு பாதிப்பு பெருசாக இருக்கும். அப்போ திமுகவை காப்பாற்றுறதுக்காக வேண்டி அந்த இடத்துல விட்டு கொடுத்துட்டார். திருப்பி இப்போ வராரு. இப்போ வரும்போது எதுக்கு? இப்போ திமுகவுக்கு எதிரான ஓட்டை பிரிக்கணும், அண்ணாமலை பக்கம் போகக்கூடிய ஓட்டை பிரிக்கணும், அதுக்காக வேண்டி களம் இறக்குனாங்க. ஆனால் அது வந்து துரதிருஷ்டவசமாக திமுக ஓட்டை பிரிக்கக்கூடிய லெவலில் போய் நிற்கிறார். விஜய்க்கு வந்து இப்போ ஒரு 8% ஓட்டு கிடைக்கிறதாக ஒரு தோராயமாக வச்சுக்கோமே. 8% ஓட்டு இப்போ வாங்க போகிறார் அப்படின்னு வச்சுடுங்க. அந்த 8% ஓட்டும் கொஞ்சோட ஓட்டு புது வாக்காளர்கள் இருப்பாங்க. ஒரு 0.5%, 1% இருப்பாங்கன்னு நம்ம தோராயமாக ஒரு கணக்கு வச்சுக்குவோம். பாக்கி 7% ஓட்டை எங்கேருந்து வரும்? அவங்கள யாருக்கு இதுக்கு முன்னாடி உள்ள 2024 இல்லைன்னா அதுக்கு முன்னாடி யாருக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க? பெரும்பாலும் திமுக அணிக்கு தான் ஓட்டு போட்டிருப்பாங்க. அதான் ஒரிஜினலாக தான். போன 2024 கொஞ்சம் பேர் நாம் தமிழருக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க. ஏன்னா இவர் மைக்கு சின்னம்லாம் வச்சுவிட்டாரு, அதனால் வந்து இவருடைய இதில் கொஞ்சம் பேர் அங்கேயும் ஓட்டு போட்டிருப்பாங்க. அப்போ இழப்பு யாருக்கெல்லாம் இருக்கும்? திமுக அணிக்கு கடுமையான இழப்பு இருக்கும். 6% அளவுக்கு, 8% இல்லைன்னா 5% அளவுக்காவது அவங்களுக்கு டேமேஜ் இருக்கும். அப்போ 5% அந்த கூட்டணிக்கு ஓட்டு கீழே இறங்கிச்சுன்னா நிலைமை என்ன ஆகும்? அப்போ 5% ஓட்டு வந்து திமுக அணிக்கு கீழே இறங்குது அப்படின்னா கிட்டத்தட்ட அது பெரிய அளவில் பாதிப்பு. ஏற்கனவே 2024 புள்ளி விவரத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாலே திமுக வந்து ஓட்டு இழந்திருக்கு, விடுதலை சிறுத்தைகள் இழந்திருக்கு. ஏறி மேலே வந்தது பாஜக தான், 2வது இடத்துல சீமா. நாம் தமிழரும் ஓட்டு கூடியிருக்கு, 8 வந்து அவங்களுக்கு அங்கீகாரம்லாம் கிடைச்சிது. ஆனால் இப்படி ஏற்கனவே இறங்கு முகத்தில் இருந்தது, இப்போ அதை விட கூடுதல் அதிருப்தியை சம்பாதிச்சு வச்சுருக்காங்க அந்த அணி. அப்படின்னா இந்த எதிரணி ஒன்று சேர்ந்துட்டுன்னு சொன்னாலே இதெல்லாம் நல்லா புரிய தானே திருமாவளவனுக்கு புரியாதா? அவரெல்லாம் இதை விட விஜயகாந்தே கூட்டிகிட்டு வந்து மக்கள் நல்ல கூட்டணியெல்லாம் வச்சவர், அவர் தான் அதுக்கு முக்கியமான ஆள். அப்போ அவருக்கெல்லாம் நல்லாவே தெரியும் இதெல்லாம். அப்போ இந்த அணியில் இனிமேல் வந்து இருந்தால் ஒன்றும் ஆகாது, கண்டிப்பாக பெரிய தோல்வியை தான் சந்திக்கணும்னு அதை எதிர்கொள்கிறதுக்கு மனசை தயார்படுத்திக்கிட்டு தான் உள்ளே இருக்கணுங்கிற லெவலுக்கு அவங்க வந்துட்டாங்க. ஒரே ஒரு இதுதான், அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷாவை சந்திச்சுட்டு வந்தார், அவ்வளோதான். அதுக்குள்ளே இவ்வளோ பெரிய இது வந்து போச்சு. இன்னும் சில நடவடிக்கைகள்லாம் எடுத்து கூட்டணியிலலாம் சில மாற்றங்கள்லாம் பண்ணி கொண்டு வந்துட்டாங்கன்னு வச்சுருங்க, அவ்வளோதான். அப்போ ஆளுங்கட்சி கூட்டணியும் உடையும், அதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு நான் நம்புகிறேன். தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு அரசியல் களம் வந்து 2வது இடத்துக்கு தான் இப்போ எல்லா கட்சிகளும் போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. முதல் இடத்துல திமுக தான், நாம் தான் இருந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அழுத்த திருத்தமாக தெரிவிக்கிறாங்க. இதற்கான காரணம் ஓட்டர் கருத்து கணிப்பு. இதை எப்படி பார்க்க? இல்லை, அது ஒரு கருத்து திணிப்புனா தான் நான் பார்க்குறேன். நான் வந்து ஏன்னா சாம்பிள்னால் ரொம்ப சாதாரணமாக தான் சொல்லியிருந்தாங்க. ஒரு 2 லட்சமோ 3 லட்சமோ அந்த மாதிரிலாம் கூட அவங்க எடுத்ததாக சொல்ல, சில ஆயிரங்களில் தான் ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொன்று, நாம் தமிழர் ஒரு கட்சியால் சேர்க்கலை, மொத்தத்தில் கூட்டி பார்த்தா 64% தான் அந்த எண்ணிக்கை வந்துச்சு. அதாவது யார் அடுத்த முதலமைச்சர், அப்போ அந்த இடத்துல வந்து ஸ்டாலின், அவருக்கு வந்து நம்பர் 1 கொடுத்துட்டாங்க. 2வது இடத்துல வந்து விஜய்னி போட்டு ஒரு 18% இதை வச்சுட்டாங்க. 3வது இடத்துல வந்து எடப்பாடி பழனிசாமியை வச்சு 10% இதை வச்சுட்டீங்க. அடுத்து வந்து அண்ணாமலையை வச்சு அவருக்கு 8% 7% கொடுத்தாச்சு. 9 சரி 9% கொடுத்துட்டீங்க. மிச்ச ஓட்டெல்லாம் இது அவ்வளோத்தையும் கூட்டினா 64 தானே சார் வருது. மிச்சம்லாம் எங்கே போச்சு? அப்போ யாருக்கு அந்த ஓட்டெல்லாம் யாருக்கு போகுது? நாம் தமிழருக்கு போகுது. அப்போ அந்த இதெல்லாம் கூட்டி பார்க்கும்போதே நமக்கே வந்து இது ஏதோ ஒன்றை சொல்லணும், ஏதோ ஒன்று ஒரு சின்ன ஒரு இதை உருவாக்கணும் மக்கள் மத்தியில் வந்து. ஆனால் இவருக்கு ஸ்டாலினுக்கு வந்து புகழ் மங்காமல் இருக்காரு, நல்ல இன்னும் ஆதரவோடு இருக்காரு, நீ காணிக்கிற விதமாக தான். அப்பவும் கூட 28 தான் வருது. அது ஒரு 50 தாண்டி போயிட்டு இல்லை 45க்கு மேலே வந்துட்டுன்னு சொல்கிறதுக்கு இடம் இல்லை. 28 தான் அப்பவுமே வருது. அப்போ அதில் கூட்டணி கட்சி எல்லாரும் ஓட்டு போட்டிருப்பாங்க. அந்த பாயிண்ட்டை மட்டுமே எடுப்போமே. பாஜக திமுக கூட்டணியில் உள்ள எல்லா இதில் உள்ளவங்களும் அந்த ஆதரவாளர்கள் எல்லாமே ஓட்டு போட்டிருப்பாங்க. அப்போ அந்த கூட்டணியினுடைய ஓட்டே 28% நீங்கள் எடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? சொல்கிறது இவங்க எல்லாம் கம்பேர் பண்ணும்போது இவர் வராருன்னு சொல்கிறாங்க. சரி, அந்த மாதிரியே எடுத்துக்கிட்டா கூட 28% ஓட்டு திமுக அணிக்கு இருந்துச்சுன்னா அந்த அணி எப்படி ஆட்சி பிடிக்கும்? வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். அதை விட பாஜக அணி கூடுதலே வாங்கிடும். இப்போ இருக்கக்கூடிய நிலவரத்தையும் வாங்கிவிடும். ஏன்னா போன தடவை அவங்க 18% வாங்கிட்டாங்க. இப்போ போகக்கூடிய போகையில் இப்போ வந்திருக்க இப்போ அந்த கையெழுத்து இயக்கம், இதெல்லாம் கையெழுத்து இயக்கம் ஒரு சாதாரணமாக தானே ஆரம்பித்தார்.
ஆன்லைனில் அது 10 லட்சத்தை தாண்டி போயிட்டு 10.5 லட்சமாக ஏதோ நெருங்கி வருது. இப்போ ஆன்லைனில் மட்டுமே. ஆஃப்லைனில் அவங்க 25 லட்சமாக ஏதோ போயிட்டாங்க. சாதாரண ஒரு கையெழுத்து இயக்கம் ஆதரவாக. அப்போ இவங்க இந்தின்னு சொன்னாங்க, இந்திக்கு எதிர்ன்னு சொன்னாங்க, இருமொழி கொள்கை என்னெல்லாமோ சொன்னாங்க. ஆனால் மக்கள் கிரவுண்ட் லெவலில் யாருக்கு ஆதரிக்கிறாங்க? இவங்களை எதிர்க்கிறாங்க. ஏன்னா இவங்க சொல்றது போய். இவங்க வீட்டு பிள்ளைகள் படிக்கிறதெல்லாம் மும்மொழி, இவங்க வீட்டு பிள்ளைகள் படிக்கிறதெல்லாம் மத்திய அரசு கல்வி திட்டம், இவங்க நடத்துகிற பள்ளிக்கூடத்துலலாம் வந்து வச்சிருக்க கல்வி திட்டம் மத்திய அரசு கல்வி திட்டம். அதை நம்ம பிள்ளைகளுக்கு இலவசமாக மோடி கொடுக்குறாரு, இவங்க ஏன் கெடுக்கிறாங்க அப்படிங்கிறது புரிதல் வருது. அப்போ இப்போ இவங்களுக்கு நெகட்டிவான ஒரு தான் சார் இருக்குது. இது கிரவுண்ட் நிலவர ரியாலிட்டியை வந்து இது எக்ஸ்போஸ் பண்ணலை, அதாவது வெளிப்படுத்தலை. என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து கிரவுண்டு நிலவரத்தை அப்படியே தூக்கி படம் பிடிச்சி நமக்கு காணிக்கலை. இவங்க ஒரு கருத்தை திணிப்பை உருவாக்கியிருக்காங்கிற மாதிரி தான் எனக்கு படுது. அதை அப்பட்டமே அப்படி தான் தெரியுது. டோட்டல் 100 வரணுமே, அது வரமாட்டேங்குதே. இப்போ மிச்சம் யாருக்கு போச்சுங்கிறதே அந்த கேள்விக்கு அவங்ககிட்ட பதில் இல்லை. அதே மாதிரி 28% தான் ஸ்டாலினுக்கு வருதுன்னா அப்போ கூட்டணியினுடைய மொத்தமே 28 தானே அப்படின்னு கேட்குற இடத்துலையும் அந்த மைனஸாக தான் அவங்களுக்கு போகுது. ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க, ஆனால் உண்மையிலே கிரவுண்ட் லெவல் அப்படி இல்லை. பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகருடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.